ஒரு சிறிய அழகான கதையோடு இந்த மாலை நேரத்தை நாம் துவங்கலாம். கதை சொல்லுவது என்பது குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பெரியவர்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கதை சொல்லுகிறவன் குழந்தையாக சொல்ல வேண்டும், கேட்கிறவர்களும் குழந்தையாகி கேட்க வேண்டும். இந்த கதையை நான் ஒரு குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் சொன்னேன். 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கெடுத்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த கதையை இதே கதையை நான் சொன்னேன். அந்த குழந்தைகள் 300 பேரும் பார்வையற்ற குழந்தைகள். பார்வையற்ற குழந்தைகள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னை அழைத்தார்கள். நான் வருவதாக ஒப்புக்கொண்டு விட்டேன் பேசுவதற்கு. ஆனால் ஒப்புக்கொண்ட பிறகு எனக்கு 4-5 நாட்களாக தூக்கம் பிடிக்கவில்லை. என்ன பேசுவது, எதை பேசுவது? யானை கருப்பாக இருக்கும் என்றால் பார்வை உள்ளவனிடத்தில் பேசலாம். பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் வண்ணங்களை பற்றி பேசுவதா, வானவில்லை பற்றி பேசுவதா, மலர்களை பற்றி பேசுவதா, மாறுபட்ட முகங்களை பற்றி பேசுவதா? பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத குழந்தைகளிடத்தில் எப்படி பேசுவது என்று 4-5 நாட்கள் எனக்கு பெரும் மனப்போராட்டம் ஆகிவிட்டது. என்ன வந்தாலும் பரவாயில்லை, பேசித்தானே ஆக வேண்டும், ஒப்புக்கொண்டோமே என்று தயாரித்து விட்டு பேசுவதற்கு போனேன். 300 பேர் குழந்தைகள், 300 பேரும் பார்வையற்றவர்கள். நான் கதையை இப்படித்தான் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த கதை தான் அது. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? குழந்தைகள் சொன்னார்கள், பார்வையற்ற குழந்தைகள் சொன்னார்கள், பெருத்த குரலில் சொன்னார்கள், 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சொன்னார்கள், பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். மனிதர்களே இல்லாத காடு பத்திரமாக இருக்கும் என்பது பார்வையற்ற குழந்தைக்கு தெரிகிறது. 2 கண்ணாலும் என்னை பார்க்கிற, 2 கண்களாலும் உங்களை பார்க்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. தெரிந்திருந்தாலும் சொல்லுவதற்கு தயக்கம் இருக்கிறது. ஏனென்றால் யாராவது ஏதாவது நினைத்து விட்டால். இதுதான் மனதில் உறுதியின்மை. குழந்தைகள் உறுதியோடு சொன்னார்கள், மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டால் உடனேயே பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது. அந்த கணம் நான் தீர்மானித்தேன், என் வாழ்நாளில் இதுவரை பேசாத ஒரு பார்வை கொண்ட திருக்கூட்டத்தோடு பேசப் போகிறோம் என்று நான் கண்டுகொண்டேன். Sight is different from look. ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். நம்ம பார்வை வேறு, நோக்கு வேறு. கண் இருப்பவனுக்கு பார்வை இருக்கிறது, கண் இல்லாவிட்டாலும் அந்த குழந்தைகளுக்கு நோக்கு இருக்கிறது. ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும், பத்திரமாக இருக்கும். அந்த காட்டில் விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்து வந்தன. அமைதியான அந்த காட்டில் ஒரு நாள் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்து விட்டது. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் சண்டை வந்து விட்டது. என்ன சண்டை? காடு யாருக்கு சொந்தம் என்ற சண்டை வந்து விட்டது. விலங்குகள் காடு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னது. பறவைகள் காடு எங்களுக்கு சொந்தம் என்று சொன்னார்கள். யாருக்கு காடு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையில் பகைமை முற்றி பேச்சுவார்த்தை முறிந்து யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இரு தரப்பும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்தார்கள். காடு போர்க்களமாகி விட்டது. இந்த சூழலில் 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. போர் நடந்து கொண்டிருக்கிறது. விலங்குகள் வெற்றி பெற்று விடுமோ என்கிற சூழல் உண்டாகிவிட்டது. விலங்குகள் வெற்றி பெறுமோ என்ற சூழல் உண்டான உடனே ஒரு பறவை விலங்குகளோடு போய் சேர்ந்து கொள்வது என்று தீர்மானித்தது. பறவை எப்படி விலங்கோடு போய் சேரும்? அந்த பறவை சொன்னது, நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன்,
நான் முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதில்லை. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்க நான் என்ன பறவையா? நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன், அதனால் நான் விலங்கு, நான் விலங்குகளோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு பறவைகளை விட்டு விட்டு விலங்குகளோடு போய் சேர்ந்து கொண்டது. குட்டி போட்டு பால் கொடுக்கும் பறவை எது? வௌவால். குட்டி போட்டு பால் கொடுப்போம் என்ற உண்மை வௌவாலுக்கு முன்பே தெரியாதா? தெரியும். போரில் விலங்குகள் வெற்றி பெறும் என்ற நிலைமை உருவாகிவிட்டதால் இனிமேலும் தோற்கிற பக்கம் இருப்பது நமக்கு மரியாதை இல்லை, வெற்றி பெறுகிற பக்கம் போய் சேர்ந்து விடலாம் என்று கூட்டணி மாறுவது என்று தீர்மானித்து வௌவால் விலங்குகளின் பக்கம் போய் சேர்ந்து கொண்டது. பறவைகள் சொன்னது இது நியாயம் இல்லை, நேற்று வரை எங்களோடு இருந்துவிட்டு இப்படி திடீரென்று கட்சி மாறினால் நன்றாகவா இருக்கிறது என்று கேட்டபோது திரும்பவும் அவ்வாறு சொன்னது, நான் ஒன்றும் உங்களை போல் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கவில்லை, நான் குட்டி போட்டு பால் கொடுக்கிறேன், நான் விலங்கு என்று விலங்குகளின் பக்கம் போய் சேர்ந்தது. விலங்குகள் சேர்த்து கொண்டது. ஏனென்றால் போர்க்களம் அல்லவா, புதிதாக ஒரு ஆள் கிடைத்தால் சேர்த்துக் கொள்ளத்தானே செய்வார்கள். சேர்த்துக் கொண்டார்கள். சண்டை தொடர்ந்தது. 5-6 நாட்களுக்கு பிறகு நிலைமை மாறிவிட்டது. எப்போதுமே போர்க்களத்தில் காட்சி மாறும், களம் மாறும், வெற்றி தோல்வி மாறும். இந்த முறை பறவைகள் வென்றுவிடும் போல ஒரு சூழல் உருவாகிவிட்டது. வௌவால் யோசித்தது, இனியும் விலங்குகளோடு நீடிப்பது நல்லது அல்ல, பறவைகள் வெற்றி பெறும் சூழல் இருக்கிறது. எனவே விலங்குகளை பார்த்து வௌவால் சொன்னது, நான் அந்த பக்கம் போகிறேன். விலங்குகள் கேட்டது, 4 நாட்களுக்கு முன்பு வரை அங்கிருந்தாய், நான் என்ன முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறானா என்று கேட்டுவிட்டு நீதானே இங்கே வந்தாய், இப்போது என்ன சொல்லிவிட்டு போகிறாய் என்று கேட்டபோது வௌவால் சொன்னது, நான் என்ன உங்களை மாறி 4 காலில் ஓடியா இறை தேடுகிறேன், பறந்து பறந்துதானே சாப்பிடுகிறேன், அதனால் நான் பறவை, நான் விலங்கு இல்லை என்று அந்த புறம் போய்விட்டது. பறவைகள் இப்போது வௌவாலை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கூட்டம் போட்டது. ஏனென்றால் பறவைகளுக்கு ஒரு சின்ன தயக்கம். நேற்று வரை நம்மோடு இருந்தவன், களத்தில் தோற்போம் என்று தெரிந்த கணத்தில் நம்மை விட்டுவிட்டு போனவன், இப்போது வெற்றி பெறப் போகிறோம் என்று தெரிந்தது வந்து சேர்த்து கொள்ள விரும்புகிறான். இவனை சேர்க்கலாமா வேண்டாமா என்று பறவைகள் தீவிரமாக பொதுக்குழுவை கூட்டி விவாதித்து முடிவெடுக்க போகிற நேரத்தில் பொதுக்குழுவுக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. என்ன என்றால், உண்மையிலும் அந்த காட்டுக்கு சொந்தக்காரியான காட்டின் வனதேவதை விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அழைப்பு விடுத்தாள். இருவரையும் அழைத்து வனதேவதை கேட்டால், உங்களுக்குள் என்ன சண்டை என்று கேட்டால், காடு யாருக்கு சொந்தம் என்று சண்டை என்று சொன்ன போது தேவதை சொன்னாள், காடு எனக்கு சொந்தம். பட்டா ஒரு ஆள் பேர்ல இருக்கும், அனுபவம் ஒரு பேர்ல இருக்கும்ல, அந்த கதை மாதிரி காடு எனக்கு சொந்தம், எது சொந்தம் என்று போராடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்கள் இருவரும் என் குழந்தைகள், இந்த காட்டில் நீங்கள் அமைதியாக வாழ்வதற்காகவே இந்த காட்டை மனிதர்கள் இல்லாத காடாக நான் பாதுகாத்திருக்கிறேன், உங்களுக்குள் சண்டையை நிறுத்தி கொண்டு சமாதானமாகி ஒற்றுமையாக காட்டில் வாழ பழகு கொள்ளுங்கள், பகைமை இல்லாமல் ஒற்றுமையாக இருப்பதற்கு மனதில் உறுதி வேண்டும் என்று காட்டின் தேவதை ஆலோசனை சொல்லி, அறிவுரை சொல்லி, எச்சரித்து, புத்திமதி சொல்லி விலங்குகளையும் பறவைகளையும் ஒன்றாக்கினாள். இப்போது வௌவாலின் பாடு பெருந்திண்டாட்டமாகிவிட்டது. தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு பறவைகளை போய் வௌவால் கேட்டது. பறவைகள் சொன்னது, நீ என்ன எங்களை மாதிரி முட்டையிட்டு குஞ்சா பொரிக்கிறாய், நீ குட்டி போட்டு பால் கொடுக்கிறவன், நீ அந்த பக்கம் போ என்று பறவைகள் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை. விலங்குகளிடம் போய் தன்னை சேர்த்துக் கொள்ளுமாறு வௌவால் கேட்டது. விலங்குகள் சொன்னது, நீ என்ன எங்களை மாதிரி 4 காலில் ஓடியா சாப்பிடுகிறாய், பறந்து பறந்து சாப்பிடுகிறவன் நீ அந்த புறமே போ என்று விலங்குகளும் சேர்த்துக் கொள்ளவில்லை. மனதில் உறுதி இல்லாமல், யாரோடு நிற்பதில் என்கிற திடசித்தம் இல்லாமல், எண்ணத்தில் தீவிரமான பிடிப்பு இல்லாமல், இன்றொரு நாளும் நேற்றொரு இடமுமாக வாரியதன் விளைவாக
இப்போது பறவைகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை, விலங்குகளும் வௌவாலை கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆமா, பேசுறவங்க மட்டும்தான் உசுரை கொடுத்து பேசணும். கேட்கறவங்களுக்கு அவ்வளவு மவுசு. ஆமா, அப்படியே நீ பேச்சு. ஆமா, எதுக்கு இந்த இறுக்கம்? பறவைகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை, விலங்குகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை. பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற சந்தர்ப்பம் பூரா பேசுங்க. ஆமா, உயிரோடு இருக்க வரைக்கும் தான் பேச முடியும். யார் அது? ஆமா, அது மட்டும் இங்க வேணாம். இது முதலும் கடைசியுமா வச்சுக்குவோம். ஆமா, இது பூச்சின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் பேச முடியுமா? அப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் பேச முடியாது. சுத்தி இருக்கவன் தான் பேசுவான். சுத்தி இருக்கிறவன் என்ன பேசுவான் அப்ப நமக்கு தெரியுமா? திரும்ப பதில் சொல்ல முடியுமா? முடியும். நான் வேணா உங்களுக்கு ஒரு உதவி சொல்றேன், எனக்கும் சேர்த்தான் சொல்றேன். நானோ நீங்களோ நம்மள எல்லாம் போறவங்க தானே, எல்லாம் வரிசையில் தானே நிக்கிறோம். யாரு முன்னால யாரு பின்னால தெரியாதே தவிர எல்லாரும் எதை நிக்கிறோம்? உங்களுக்கு தெரியுமா? பிறந்த குழந்தையின் காதில் இஸ்லாம் ஓதுகிற பாத்தியா மரணத்தின் போது சொல்லப்படுகிற பாத்தியா. இந்த தத்துவத்தின் ஞான பொருளை தெரிந்து கொள்ளுங்கள். பிறந்த கணத்திலே இருந்து நீங்கள் மரணத்தை நோக்கித்தான் போகிறீர்கள். வேறு வெற்றியை நோக்கி போகிறேன், உயரத்தை நோக்கி போகிறேன், எழுத்த அல ஒன்றும் கிடையாது. செத்து முடிச்ச உடனே பாரதியும் கிடையாது, கிருஷ்ணகுமாரும் கிடையாது, எல்லாம் போயிடும். பட்டணத்து சுவாமிகள் பாடினார், பேர்தனை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. நம்மால் தான் நினைச்சுக்குவான், நம்ம செத்து போயிட்டா குடும்பம் கஷ்டப்படுமோன்னு சொல்ல முடியாது. அவன் செத்து போன பிறகு குடும்பம் நல்லா இருந்தாலும் இருக்கும். ஆமா, அப்படி நல்லா இருக்க குடும்பங்களை நான் பார்த்திருக்கேன், அனுபவத்துல தான் சொல்றேன். அவன் இருந்த வரைக்கும் அது ரொம்ப அமுங்கி யார்களையும் படாம துன்பப்பட்ட குடும்பம் அவனுக்கு பிறகு ஓஹோன்னு தலைக்கிறத நான் என் காலத்திலே பார்த்திருக்கேன். நம்மால் தான் நினைச்சுக்குவான் நம்ம தலையில தான் உலகம் சுத்துதுன்னு. இல்ல, உலகம் தனியா சுத்துது. நேரம் கிடைக்கும் போது பேசிடுங்க, யாரா பார்த்தா பேசுங்க. மகாகவி கலீல் சிப்ரான் சொல்றான், மனிதர்களை பார்த்தவுடன் உதடுகளை திறந்து உங்கள் சொற்களை அவை செவிகளுக்கு தாருங்கள்னு சொல்றான். ஏன்? அப்புறம் பேச முடியாது. அப்புறம் என்ன பேசுவாங்க? ஒன்னு பேசுவான், அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் காமனா. நான் எல்லா ஊர்லயும் சொல்றேன் இது எல்லா ஊர்லயும் சொல்லி பேச வைக்க வேண்டியிருக்கு. தாய்மொழியை பேசுறதுக்கு என்ன தயக்கம்? அது உண்டு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன தயக்கம்? போயிடுச்சுன்னா யாராவனா இருங்க, இது எல்லாரும் பேசுவான். எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க, கன்ஃபார்மா கேட்பான். அது யாரா நீ எங்க வேணா இரு, நீ அலெக்சாண்டரா இரு, யாரா வேணா எத்தனை மணிக்கு. ஆமா, இந்த கேள்வி வர்றதுக்கு முன்னால இருக்கிற ஒரு நொடியும் பேசிடணும். ஆமா, எனவே விலங்குகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை, பறவைகளும் வௌவாலை சேர்த்துக் கொள்ளவில்லை. மனதில் உறுதி இல்லாமல் ஒரு புறத்தில் நின்று வெற்றியோ தோல்வியோ அதை தோழர்களோடு நின்று சம்பாதித்து சந்தித்து, வென்றால் ஒன்றாக வெல்வது, வீழ்ந்தால் சேர்ந்து வீழ்வது, வாழ்ந்தால் 30 கோடியும் வாழ்வோம், வீழ்ந்தால் 30 கோடியும் வீழ்வோம் என்று பாரதி பாடியது போல திடசித்தம் இல்லாமல் வாழ்ந்ததால் வௌவாலின் நிலைமை என்ன ஆயிற்று தெரியுமா? அன்றிலிருந்து வௌவால் பகலில் வெளியே தலை காட்டுவதில்லை. அன்றிலிருந்து வௌவால் பகலில் வெளியே தலை காட்டுவதில்லை. அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ நேர்ந்ததால் வௌவாலால் பகலில் வெளியே தலை காட்ட முடிவதில்லை. அது மட்டும் இல்லை, அன்றிலிருந்து வௌவால் தான் செய்த தவறுக்காக தலைகீழாக தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதைவிட அவமானம், அதைவிட அருவருப்பு, தின்ற வாயாலேயே மலம் கழிக்கிறது.
தெரியுமா உங்களுக்கு? அது இதுதான் இயற்கையில் வௌவாலின் பண்புகள் 3. அது இரவில் இரை தேடும். 1. 2 தலைகீழாக தொங்கும். 3 அதற்கு மலக்குடல் என்று தனியாக இல்லை, மலவாய் கிடையாது. தின்ற வாயின் வழியாகத்தான் தின்று செமித்த உணவை அது வெளியேற்ற வேண்டும். இயற்கையில் வௌவாலுக்கென்று படைக்கப்பட்டிருந்த அரும் பண்புகளை ஒரு கதையாக்கி மன உறுதி இல்லாதவன் வௌவாலை போல் வாழ்வான் என்று ஒரு கதையை எழுதினார் மாமேதே டால்ஸ்டாய் என்பதை இந்த அரங்கத்திற்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வௌவாலை போல் வாழப் போகிறீர்களா? இதுதான் கேள்வி. வௌவாலை போல் வாழ வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் மன உறுதி வேண்டும், சித்தம் வேண்டும். மனம் பற்றி புத்தர் பேசுகிறார், ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சிரம சொல்கிறார்? 1000 போர்களில் வெல்லுவதை காட்டிலும் 1000 போர்களில் வெல்லுவதை காட்டிலும் உன் மனதை வெல்லுவது சிறந்தது என்று புத்தர் எழுதினார். புத்தர் துறவியான பிறகுதான் ஞானம் பெற்றார் என்று இல்லை. புத்தரின் வாழ்க்கை வரலாறு அறியாதவர்கள் சொல்லுகிற செய்தி அது. நான் அதை ஒப்புக்கொள்வதில்லை. புத்தன் இளம் வயதிலேயே முதிர்ந்த ஞானம் பெற்றவன். தான் பெற்ற ஞானத்தை ஞானம் என்று உணர்ந்து கொள்வதற்கு அவனுக்கு சிறிது காலம் தேவைப்பட்டது. தான் பெற்ற ஞானத்தை ஞானம் என்று உலகத்திற்கு சொல்லுவதற்கு அவனுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டதை தவிர மிகச்சிறிய வயதிலேயே முதிர்ச்சியுடைய மன உறுதி கொண்டவன் சித்தார்த்த புத்தன். இங்கே பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்திற்கே வழிகாட்டிய புத்தன் ஒரு இரவில் மனைவி யசோதரையையும் மகன் ராகுலனையும் விட்டுவிட்டு கள்ளத்தனமாக அரண்மனையை விட்டு வெளியேறி போனான். அப்படித்தானே? இதை மையமாக வைத்து கதைகள்லாம் இருக்கிறது. இதை மையமாக வைத்து கவிதைகள் இருக்கிறது. ஆனால் உண்மையில் இது கதை. அது மட்டுமில்லை, இன்னொரு பெரிய கதை இருக்கிறது. அப்படி நள்ளிரவில் யசோதரையையும் ராகுலனையும் விட்டு வெளியே வந்த புத்தன் ஒரு வயதான கிழவனை பார்த்தான். அப்புறம் என்ன பார்த்தான்? ஒரு நோயாளியை பார்த்தான். அப்புறம் என்ன பார்த்தான்? ஒரு பிணத்தை பார்த்தான். இந்த 3ஐயும் பார்த்த உடனேயே ஆஹா என்று மனம் மாறி ஞானத்தை தேடுவது என்று புத்தன் முடிவெடுத்தான் என்று 24 வயது வரையில் ஒருவன் ஒரு முதியவனை பார்க்காமல், ஒரு நோயாளியை பார்க்காமல், ஒரு பிணத்தை பார்க்காமல் ஒரு ஊரில் வாழ்ந்திருப்பான் என்று சொல்லுவதை விடவும் கதை ஏதாவது இருக்கிறதா? காதில் பூ சுற்றினால் கூட பரவாயில்லை, பூ தொட்டியே வைக்கிறான். இது இல்லைன்னா இதுல பெரிய கொடுமை பாட புத்தகத்திலேயே இது படி. புத்தன் மரணத்தை பார்த்தான், மனம் மாறினான். புத்தன் முதியவனை பார்த்தான், மனம் மாறினான். அதெல்லாம் கிடையாது. புத்தன் யசோதரை எடுத்து ராகுலத்திலும் சொல்லாமல் கள்ளத்தனமாக போனான். இல்லை. புத்தன் ஏன் அரண்மனையை விட்டு போனான்? சொகுசான வாழ்க்கையை புத்தன் ஏன் துறந்தான்? அவன் துறவாவதற்கு முன்பாகவே மன உறுதி கொண்டவன். அவன் சாக்கிய இனத்தை சேர்ந்தவன். சாக்கியர்களுக்கும் அருகாமையில் இருந்த லோகியர்களுக்கும் நதி நீர் பகமை வருகிறது. ரோகிணி ஆற்றை யார் பகிர்ந்து கொள்வது என்று சண்டை வருகிறது. உங்களுக்கு தெரியும் என்று உலகத்தின் பல நாடுகளில் பல பகுதிகளில் நதி நீர் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகெங்கிலும் இருக்கிற நதிநீர் பிரச்சனைக்கான தீர்வை முதலில் சொன்னது சித்தார்த்த புத்தன் என்பதை மறந்து விடாதீர்கள். நதி பிறக்கிற இடத்தில் எந்த நாடு இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு அந்த நதியின் மீது இருக்கிற உரிமையை விட நதி முடிவடைகிற இடத்தில் எந்த நாடு இருக்கிறதோ அந்த நாட்டிற்கு கூடுதல் உரிமை என்று உலகத்திற்கு முதலில் சொன்னவன் புத்தன். அப்படியானால் காவிரியில் கூடுதல் உரிமை யாருக்கு? தமிழருக்கு, நமக்கு, தமிழ்நாடு. மிக நீண்ட காலமாக தமிழ்நாடு என்று சொல்லப்படவில்லை. என்று சொல்லப்படுகிறது. நாம் சொல்லவில்லை, அதனால் சொல்கிறார்கள்.
நாம் சொல்லாமல் நமது மொழியின் பெருமையை பேசாமல் நாம் வேறு வேலை பார்த்து கொண்டிருந்தால் அதுதான் நடக்கும். உழுதவன் காட்டில் போய் நிற்காவிட்டால் உழுதது வீடு வந்து சேராது. ஆமா, நம்ம விட்டுட்டோம். நமது மொழியின் பெருமையே நமக்கு தெரியாது. மன உறுதியோடு நான் தமிழ் கற்பேன், தமிழ் படித்து வேலைக்கு போவேன், தமிழ் படித்தால் என்னால் பிழைக்க முடியும், தமிழ் படித்தால் என்னால் வாழ முடியும் என்று நம்மில் பலருக்கு சொல்ல தெரியவில்லை. அந்த மன உறுதியை நாம் இழந்ததன் விளைவுதான் 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆங்கில பள்ளிகள் தழைத்தது. ஆங்கில பள்ளிகள் 25 ஆண்டு காலம் இருந்தும் பிழை இல்லாமல் ஆங்கிலம் பேசுகிற ஒரு தலைமுறை ஏன் உருவாகவில்லை? கம்மியா நோய் வாட்டியா கோயா அது இங்கிலீஷே இல்லையா? ஒருத்தர் நிக்கிறாரு வழியில, அவர் மறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு, அவர் தள்ள சொல்லணும். இங்கிலீஷ்ல என்ன சொல்வீங்க? மூவ் சார், ப்ளீஸ் மூவ் சார், கைண்ட்லி மூவ் சார், கேன் யூ மூவ் சார், குட் யூ மூவ் சார். இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு மூவ் பண்ணலையா? மூவ், இவ்வளவு சொல்லலாம். ஆனா நம்மால் இது ரெண்டையுமே விட்டுட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு மூவ் பண்ணுங்கன்றான். மூவே பண்றதுதான், மூவே வெர்பு தான். இவன் இன்னொரு வெர்பு போடுறான், மெசேஜ் அடிக்கிறான். ஆண்ட்ராய்டில் சாப்பிட போறேன், நான் எல்லா ஊர்லையும் சொல்றேன் திருந்தணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பேசுறதே திரும்ப பேசுறீங்க. ஆமா பேசுவோம், நீங்க ஏற்கனவே பேசுறது தான் திரும்ப இந்த கூட்டத்தில் பேசுறீங்க. ஆமா பேசுவோம். இல்ல அந்த கூட்டத்தில் நீங்க பேசுறீங்க. ஆமாயா, அப்புறம் திரும்ப ஏன் பேசுறீங்க? அப்படித்தான் பேசுவோம். என்னங்க இவ்வளவு கோபமா பேசுறீங்க? கோபமா சொல்லலையா, உரிமையா சொல்றையா? 200 ஆண்டு காலம் சோர்வின்றி சுதந்திரத்திற்காக பேசியதாலே தான் சுதந்திரம் கிடைத்தது. 200 ஆண்டு காலம். ஒன்றை நிலைநிறுத்த வேண்டும் என்றால், ஒன்றை பாதுகாக்க வேண்டும் என்றால், ஒன்றை தக்க வைக்க வேண்டும் என்றால் அன்றாடம் அதை பற்றி பேச வேண்டும். உங்கள் குழந்தைகளிடத்தில் நீங்கள் பேசுவதை போல, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுவதை போல ஒரு சமூகம் அதை பேச வேண்டும். SAPPITTAPORAEN போ, எங்கேயாவது போ. ஒன்னு சாப்பிட போறேன்னு தமிழ்ல அடி, இல்ல கோயிங் டு ஈட் இங்கிலீஷ்ல அடி. ரெண்டுமே இல்லாம சாப்பிட போறேங்கிறத SAPPITTAன்னு அடிச்சா அது என்ன மொழி? அது என்ன மொழி? தங்கிலீஷா. நல்ல வேளை வெள்ளக்காரன் 47 போயிட்டான். இருந்திருந்த போராட்டம் இல்லாமலே நாடு செத்து போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு மொழிப்பற்று அதிகம். இந்தியாவை கூட விட்டுக் கொடுப்போம், ஷேக்ஸ்பியரை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொன்னவன். மொழியை நான் காப்பேன் என்கிற உறுதி நமக்கு வேண்டும். அந்த உறுதி புத்தனுக்கு இருந்தது. நான் அதற்கு தான் இவ்வளவு சொல்ல வந்தேன். அவன் சாக்கிய இனத்தை சேர்ந்தவன். சாக்கிய இனத்திற்கும் அருகாமையில் இருந்த இனத்திற்கும் ரோகிணி ஆற்றின் பிரச்சனை வந்தது. சாக்கியர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர்களின் மீது போர் எடுப்பது என்று முடிவெடுத்தார்கள். சாக்கிய இனத்திலேயே இளைஞனாயிருந்த புத்தன் சொன்னான், இல்லை சித்தார்த்தன் சொன்னான், போர் வேண்டாம். ஏன் போர் வேண்டாம் அவர்கள் கேட்டார்கள். புத்தன் சொன்னான், அதனால் ஒன்றும் விளையப் போவதில்லை. போர் நடந்தால் தண்ணீர் கிடைக்கிறதோ இல்லையோ, குருதிதானே பெருகி ஓடப் போகிறது. உடம்பில் ஓட வேண்டிய ரத்தம் வீதியில் ஓடக்கூடாது. ஒன்று செய்யுங்கள். நமது இனத்தை சேர்ந்த 5, அந்த இனத்தை சேர்ந்த 5 ஆக 10 பேர் தனியாக அமர்ந்து பேசி நீரின் அளவை பங்கிட்டு எப்படி பகிர்ந்து கொள்வது என்று பேசி தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தன் ஆலோசனை சொன்னான். ஆனால் இனக்குழு முழுவதும் கூடி போர் செய்வது என்று முடிவெடுத்தது. இனக்குழு முழுவதும் சேர்ந்து போர் செய்வது என்று முடித்த போது அந்த முடிவுக்கு எதிராக சித்தார்த்தன் என்கிற இளவரசன் நின்றான். இல்லை, இனக்குழுவின் முடிவின்படி நீ போருக்கு வர வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். புத்தன் மறுத்தான். இல்லை, சித்தார்த்தன் மறுத்தான். அப்போது அவன் புத்தன் இல்லை, சித்தார்த்தன் மறுத்தான்.
இனக்குழு என்ன தெரியுமா தீர்மானம் போட்டது? எடுத்த முடிவுக்கு மாறாக நிற்பதால் ஒன்று சித்தார்த்தனுடைய குடும்பம் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நாடு கடத்தப்பட வேண்டும், அல்லது இனக்குழுவின் ஒப்புதலுக்கு சம்மதிக்காமல் தனித்து நிற்கும் சிந்தனை கொண்டதற்காக சித்தார்த்தனுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டும். தன்னால் தந்தையும் மனைவியும் மகனும் தாயும் சிறுமைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சித்தார்த்தன் சொன்னான், நான் இருந்தால் தானே இந்த இனக்குழுவுக்கு பிரச்சனை. அதிகாலையில் நீங்கள் எழுந்து பார்க்கிற போது சித்தார்த்தன் இங்கு இருக்க மாட்டான் என்று நள்ளிரவில் மன உறுதியோடு அரண்மனை வாழ்க்கையை விட்டுவிட்டு, மனைவியை விட்டுவிட்டு, மகனை விட்டுவிட்டு, அரண்மனை வாழ்க்கையை துறந்து விட்டு மன உறுதியோடு புறப்பட்டவனாலேதான் சித்தார்த்தன் புத்தனானான். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? புத்தனான பிறகு புத்தன் திரும்ப போன முதல் இடம் எது தெரியுமா? யசோதரையும் ராகுலனையும் பார்ப்பதற்கு. அவன் நள்ளிரவில் ஓடி போனவன் இல்லை, அவன் கள்வன் இல்லை. நதிநீர் பிரச்சனையில் யுத்தமில்லாமல் அது தீர்க்கப்பட வேண்டும் என்கிற மன உறுதிதான் சித்தார்த்தனை புத்தனாக்கியது. மன உறுதிதான் தேவைப்படுகிறது. ஆனால் மனம் எளிதானதில்லை. மகாகவி பாரதியார் சொல்கிறார், பேயாய் உழலும் சிறு மனம் என்பார். இந்த மனம் சாதாரணமானதில்லை. 100 கோலம் போடும், 100 எண்ணம் போடும். ஒருவனுக்கு உதவி செய்யலாம் என்று விரும்புகிற போதே அவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கலாம் என்று மனம் சொல்லும். சொன்ன மாத்திரத்தில் நீங்கள் செய்துவிட வேண்டும். அதை சொன்ன உடனே செய்துவிட வேண்டும். அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டால் மனது சொல்லும், அவனுக்கு எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்க. எந்த மனது 1000 ரூபாய் கொடுக்க சொல்லியதோ அதே மனது சொல்லும், அவனுக்கு எதுக்கு 1000 ரூபாய். அவன் வீணா தண்ணியை போட்டு என்னத்தையாவது பண்ணி, அதாவது இவன் கொடுக்கிற காசை இவன் விரும்புகிற மாதிரி செலவு பண்ணுறதா இருந்தா நீ ஏன் காசு கொடுக்கணும்? கொடுத்துட்டு போக வேண்டியதானே. போ, மனசு வராது. 1000 ரூபாய் வேணாம், 500 கொடு, அப்பவாது கொடுத்துடணும். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படி 500 ரூபாய் கொடுக்கலாமான்னு யோசிச்சு நடந்து போகும்போதே மனசு அதை 250 ரூபாய்க்கு ஆக்கிடும். கிட்ட போகும்போது 100 ரூபாய்க்கு குறைச்சிடும். அவனை போய் தொடும்போது எதுக்கு இவனுக்கு காசுன்னு மனசு சொல்லும். ஒரு விசேஷமானது மனசு. அது எப்படி தெரியுமா உங்களுக்கு? இரவெல்லாம் விழித்திருப்பது மனது. இரவெல்லாம் விழித்திருப்பது, அது பகலெல்லாம் உறங்குவது. அதனால்தான் அது என்ன கோலம் எடுக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் பாரதியார் சொன்னார், பேயாய் உழலும் சிறு மனமே பேணாய் என் சொல் இன்று முதல். நான் சொல்றதை கேளுந்தார் பாரதியார். மன உறுதி என்பது இங்கேதான் புறப்படுகிறது. மனம் போகிற போக்கில் நீங்கள் போகக்கூடாது. உங்கள் சித்தத்தில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் வாசிப்பில் நீங்கள் உருவாக்குவதைத்தான் மனம் செய்ய வேண்டும். மனம் ஒரு குரங்கு என்கிறார்கள். நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஆமா, பல காரணங்களுக்காக ஒப்புக்கொள்ள மாட்டேன். பல தருணங்களில், பல சமயங்களில், பல தருணங்களில் குரங்குகள் இயற்கையை அழிப்பதில்லை. அழிக்குதா? குரங்குகள் இயற்கையை ஒருபோதும் அழிப்பதில்லை. இயற்கையிலே இருந்து என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் விலங்கு உண்கிறது. ஆமா, குரங்கு இன்னொரு இனத்தின் குரங்கின் மீது பகைமை பாராட்டுவது இல்லை. அப்படியே சண்டை போடலாம் 10 நிமிஷம் தான். மீண்டும் அவைகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்துவிடும். இன்னொன்று, குரங்கு பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவதில்லை. பேசும்போது சொன்னார், ஆசைப்படு ஆசைப்படு ஆசைப்படு. நல்ல வார்த்தை அது. பல பேர் சொல்கிறார்கள், புத்தன் ஆசைப்படாதே. புத்தன் ஆசைப்படாதே என்று சொன்னதற்கு பொருளே வேறு. அடிப்படை தேவைகளை ஆசை என்று புத்தன் சொல்லவில்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிப்படை தேவைகளை புத்தன் ஒருபோதும் ஆசை என்று குறிப்பிடவில்லை. ஆசை என்று புத்தன் குறிப்பிட்டது அடுத்தவர் பொருள்.
அடுத்தவருக்கு உரிமையான பொருள், அடுத்தவர் நிலம், அடுத்தவர் மண், அடுத்தவர் நதி, அடுத்தவர் பொருள் மீது நீங்கள் ஆசை கொண்டால் அழிந்து போவீர்கள் என்பதுதான் புத்தரின் வாக்கு.